அடம் பிடிச்சுக்கின்னு நான் யூரியா போட மாட்டேன்னு சொன்ன விவசாயிகள் உண்டு. எப்ப மருந்து அடிக்கணும்? காலையில பூச்சி அடிச்சுப்போம். அப்பதான் தேனீக்கள் வர நேரம். காலையில தேனீக்கள் வருகின்ற நேரத்தில் இவன் மருந்து அடிச்சு தேனீக்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டான். எலிக்கு மருந்து வச்சு பருந்து பூரா முடிச்சுட்டான். ஆந்தை பூரா முடிச்சு. தேனீக்கள் இல்லை என்றால் இந்த உலகத்தில் ஒரே ஒரு உயிரினம் கூட இருக்காது. நாம் உணவு பழக்க வழக்கங்களிலே நம் குழந்தைகளை வெள்ளை சர்க்கரைக்கு போவாத, வெள்ளை அரிசி தீட்டணுமா, நல்லா தீட்டணும். கருப்பு இறங்காது, கருப்பு பொண்ணு பிடிக்காது, கருப்பு நிறமா ஒதுக்கு. ஏயா கருப்பு திராட்சையில இருக்கிற சத்து இப்ப எல்லா இடத்துலயும் கருத்தரிப்பு மையம் எப்படி வந்தது? இல்ல. நம்மளுடைய பயணித்திருக்கிறீங்க கல்லணையில அந்த ஒரு மீட்டிங் போட்டாங்க. அந்த மீட்டிங்ல நெல் ஜெயராமன் ஒரே ஒரு கதிர் எடுத்துன்னு வந்தார். நெல் கதிர் நல்ல நீட்டு கொலையா இருந்தது. நம்ம இருந்தாரு. அப்ப இது என்ன நெல் தெரியலையா அப்படின்னு ஒண்ணு காமிச்சாரு. இதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னா கை கால் ஆடுது. கை கால் ஆடுறவங்க அதே போல தலை இப்படி நடுக்கும். இந்த நடுக்கிறவங்களுக்கு கை கால் நடுக்கம் உள்ளவர்களுக்கும் தலை நடுக்கம் உள்ளவங்களுக்கும் யாராவது ஒருத்தர் புடிச்சுனுவா அப்படின்னு ஒரு ஆளுக்கு 30 நாள் கொடுத்து விவசாயத்திலே கடந்து வந்த பாதை அப்படின்னு சொன்னோம்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். இன்னைக்கு பூரா பேசுவேன். அவ்வளவு செய்திகள். இந்த விவசாயம் நம்மளை கை விட்டு போனது காரணம் நாம தான் சொன்னாங்க. ஆனா நாம இல்ல. ஏன் நாம இல்ல அப்படின்னா அடம் பிடிச்சுக்கின்னு நான் யூரியா போட மாட்டேன்னு சொன்ன விவசாயிகள் உண்டு. மருந்து அடி மாட்டேன்னு சொன்ன விவசாயி உண்டு. ராத்திரில அந்த விவசாயிக்கே தெரியாமல் உரத்தை போட்ட அதிகாரிகள் உண்டு. அப்ப யாரு மேல தப்பு? அதிகாரி பண்ண கோலம். இயற்கை விவசாயத்தில் அதிகமான விளைச்சல் வராது. அதனால நாட்டு பஞ்சத்தை நோக்கி செல்லுகிறது. அதனால குறுகிய நெல் ரகங்களை நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம் என்று அறிமுகப்படுத்தி நாங்க பசுமை புரட்சியை பண்ணணும்னு சொன்னாங்க. அந்த காலத்துல சாப்பிட்டுருப்பீங்க சிவன் சம்பா அரிசி, பொங்கல் சாப்பிட்டுருப்பீங்க வீர சம்பா. ஆனா 3 மணி வரையும் உங்களுக்கு பசி எடுக்காது. ஒரு விவசாயி அந்த காலத்துல போனான்னா காலையில 4 மணி 5 மணிக்கு எழுந்திருப்பாங்க. 9 மணிக்கு ஏறு ஓட்டுற இடத்துல கூழ குடிச்சிட்டு கம்பு கூழோ கேவல் கூழோ சோள கூழோ குடிச்சிட்டு வேலையை பார்த்துட்டே இருப்பாங்க. அப்ப 3 மணிக்கு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு 1 மணி 2 மணிக்கு மேல தான் போய் சாப்பிடுவோம். அதோட ராத்திரி தான் சாப்பாடு. இப்படி இருந்த விவசாயத்தை நீ 3 வேலையும் சாப்பிடுன்னு சொன்னது இன்னிதான் தப்பு. 3 வேலையும் யார சாப்பிட்டான்? உழைக்காத உட்கார்ந்து இருந்துதான் சாப்பிட்டான். உழைச்சவன் யாரும் 3 வேலை சாப்பிடல. அப்போ ஒரு விவசாயத்தில் மருந்து அடிக்கிறது எப்படின்னே தெரியாது. மருந்து அடிக்கிறீங்க, அந்த காலத்துல மருந்து அடிக்கிறதா தெரியாது. மருந்தே இல்ல. மருந்து என்ற பேச்சுக்கு இயற்கை விவசாயத்தில் இல்ல. அந்த காலத்துல இல்ல. யாருமே உரம் போட்டது இல்ல. எல்லாம் தடை வெட்டி தான் போட்டான். கொஞ்சம் விட்டாலும் நெல்லு எல்லா விதைகளும் அவருடைய கையில் இருந்தது. அந்த விதைகளை எல்லாம் புடுங்கி கார்பரேட்டர் கையில நீ குடிச்சாது. 2800 வயதுக்கு மேல் அமெரிக்கா கிட்ட பிலிப்பைன்ஸ்ல பாதுகாத்து வச்சிருக்கிறான். அவனுக்கு தேவைப்படும் போது அதை எடுத்து உயிர் ஊட்டி நமக்கு அனுப்புறான். உயரமாக நெல்ல குள்ளமாக. அப்போ குள்ள மனிதர்கள் தேவை. நானும் ஒரு அறிமுகப்படுத்தினாங்க. காவேரின்னு ஒரு நெல்லு அறிமுகப்படுத்தினாங்க. சரி பயிர் வச்சு பார்த்தா அடி உயரம் இந்த அளவுக்கு தான் இருந்தது. இந்த பனைமரம் 6 அடி மேல கதை 6 அடி இருந்தது. 25 மூட்டை வந்தது. எந்த மாடு சாப்பிடுறது? அந்த வைக்கல இல்ல மாட்டுக்கு. அப்ப மாடு என்ன பண்ணும்? அந்த காலத்துல யானை அடிச்சா மாளாது சென்னல் என்று போர் அடித்தா யானை கட்டி போர் அடிச்சான்னு சொல்றோம். உண்மை என்பதை இப்பொழுது இந்த இயற்கை விவசாயத்துல பயிர் வச்சு மாப்பிள சம்மா பயிர் வச்சு அது எவ்வளவு உயரம் வளர்ந்ததுன்னா என் உயரம் மேல வந்தது. அப்பெல்லாம் விழிப்புணர்வு இல்ல. பயிர் வச்சாச்சு, நெல் என்ன பண்றதுன்னு தெரியல. அதை அவிச்சு குத்தி தேவையானங்களா கொடுத்து விட்டேன். அது தெரிஞ்சாதானே செய்யறதுக்கு. அதனால தெரியல. இப்ப மருந்து அடிக்க சொன்னேன் இல்லையா? அப்ப எப்ப மருந்து அடிக்கணும்? காலையில பூச்சி அடிச்சுப்போம். அப்பதான் தேனீக்கள் வர நேரம். காலையில தேனீக்கள் வருகின்ற நேரத்தில் இவன் மருந்து அடிச்சு தேனீக்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டான். எலிக்கு மருந்து வச்சு பருந்து பூரா முடிச்சுட்டான். ஆந்தை பூரா முடிச்சு. தேனீக்கள் இல்லை என்றால் இந்த உலகத்தில் ஒரே ஒரு உயிரினம் கூட இருக்காது. தேனீக்களை ஒழித்தால் ஒரு உயிரினம் கூட இருக்காது. அப்ப தேனீக்களை பாதுகாக்க வேண்டிய அரசு மருந்து கூட நீ எப்ப அடிக்கணும்னு சொல்லணும். காலையில அடிக்கிறத தடை பண்ணணும். அதெல்லாம் கிடையாது. வாங்குறான் போறான் அடிக்கிறான். மதியத்துல காலையில் அடிக்கிறான், மதியானத்துல அடிக்கிறான், சாயந்தரத்துல அடிக்கிறான். நேரங்காலமே கிடையாது.
பயிர் செத்துச்சு, அதுல இருக்கிற பூச்சி செத்துச்சா இல்லையான்றதெல்லாம் கவலையே கிடையாது. உரம் கொடுத்தா போட்டுறது, மருந்து அடிச்சு விடுறது, எப்ப அடிக்கிறோம் ஆள் எப்ப வரும்போது அப்ப அடிச்சு விடுறது. எப்படி உருப்படா? அப்போ நம் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி தரணும்? ஒன்னும் சொல்லி கொடுக்க வேணாம். நீ கடையில இருக்கிற பொருளை, அந்த பேக்கரியில இருக்கிற ஐட்டத்தை ஒண்ணு கூட கடை வீட்டுக்கு வாங்கிடுவோம். ஸ்வீட்டா வெள்ளத்தை கூட உட்கார வச்சு பாயாசம், வெள்ளத்துல பாயாசம் பண்ணி கூட, சுக்கு தண்ணி போட்டு கூட, ஒரு நாளைக்கு 2 நாள் குடிக்காது, அப்புறம் குடிக்கும். அதே போல வெள்ளத்தை அறிமுகப்படுத்துங்க, நாட்டு சர்க்கரை அறிமுகப்படுத்துங்க. அப்புறம் சொல்றேன், மைதா நமக்கு உணவு இல்லை, ஆனா அதுதான் மெயினான உணவு. தமிழ்நாடு பூரா மைதா தான் உணவு. பல வகையான உபப்பொருள் தயார் பண்றாங்க. அதுல ஒண்ணு மருத்துவமனைகள்ல கேப்சூல் சொல்றது வரீங்க, அந்த கேப்சூல் பூரா மைதா தான். அதுக்கு தயார் பண்ணத நீ சாப்பிடு. அமெரிக்காவில இந்த மக்காசோளத்தை பண்ணிக்கு போடுறான், நீ சாப்பிடு. இங்க நாம சாப்பிடுறது, இங்க நாம சாப்பிடுறோம். அவன் பண்ணிய கொழுக்க வச்சு வெட்டி சாப்பிடுறான். வெட்டி மட்டும் சாப்பிடுறது இல்ல, அத புழு, அந்த பண்ணில புழு உற்பத்தி பண்றான். அந்த புழு எடுத்து வெட்டி சாப்பிடுறான். நாம் உணவு பழக்க வழக்கங்களிலே நம் குழந்தைகளை வெள்ளை சர்க்கரைக்கு போவாத, வெள்ளை அரிசி தீட்டணுமா, நல்லா தீட்டணும். கருப்பு இறங்காது, கருப்பு பொண்ணு பிடிக்காது, கருப்பு நிறமா ஒதுக்கு. ஏயா கருப்பு திராட்சையில இருக்கிற சத்து மற்ற திராட்சையில இல்ல. விதையில்லா உணவு, விதையில்லா பழங்கள். அது விதையில்லா உணவு இல்லைன்னா உனக்கு விதை இல்ல. வருங்காலத்துல இப்ப எல்லா இடத்துலயும் கருத்தரிப்பு மையம் எப்படி வந்தது? வீரியம் இல்ல. நீங்க சாப்பிட்ட உங்க பிள்ளைகளுக்கு வீரியம் வேண்டும் என்றால் இயற்கை உணவை தவிர வேற வழி இல்லை. இயற்கை உணவை கொடுங்கள். சொல்லி வளங்க. நெல்லத்தை பெருசிருப்பான், ஆள் பெருசா இருப்பான், ஆனா விஷயம் இருக்கு. எல்லா இடத்துலயும் ஒண்ணு இருக்காது. அப்ப எதுக்கு அது? நல்ல ஞாபகம் வச்சுங்க, இயற்கை விவசாயிகள் தான் வீரியமாக இருப்பான். அந்த வீரியத்தை உண்டு பண்ண உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல முறையில இயற்கையான வாங்கி வந்து கொடு. திணையை அறிமுகப்படுத்து. திணையும் திணைமாவும் அந்த காலத்துல காட்டுல இருந்தவன் செய்து சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தான். தேனும் திணைமாவும் தான் காட்டுல இருக்கிற உணவு. அங்கிருந்து சுட்டு சாப்பிட்டான். மிருகங்களை, காய்கறிகளை எல்லாத்தையும் சுட்டு சாப்பிட்டான். அவன் நல்லா இருந்தான். இப்ப எத்தனை பாய்லர் தெரியல, அரிசி எத்தனை பாயில், அத்தனை பாய்லரும் எல்லாம் போச்சு. இந்த தைல மரத்தை சொன்னாரு அவரு. தைல மரம் நம்ம நாட்டுக்கு கேடானது. தைல மரம் நிச்சயமா வளர்க்க கூடாது. தைல மரம் மக்காது. தைல மரம் இந்த முள்வெளி இருக்குல்ல, அந்த முள்ளு, இது ரெண்டும் நம்ம நாட்டு மரம் கிடையாது. இது என்ன பண்ணுன்னு சொன்னா, ஆழத்தில் இருக்கிற தண்ணி மட்டும் இழுக்காது, பக்கத்தில் இருக்கிற நீராவியும் இழுத்துக் கொள்ளும். பகலிலும் இழுத்துக் கொள்ளும், இரவிலும் இழுத்துக் கொள்ளும். அதனால அந்த மரத்தை காட்டுல நடுறான் பாரஸ்ட். அவனுக்கு தெரியல. இயற்கை விவசாயத்தை செய்தவர்களுக்கு தான் தெரியும். நம்மளுடைய பயணித்திருக்கிறேன். ஏன் நான் மாப்பிள சம்பா பயிர் வச்சேன்னு சொன்னா, நம்மளோட ஒரு கல்லணையில அந்த ஒரு மீட்டிங் போட்டாங்க. அந்த மீட்டிங்ல நெல் ஜெயராமன் ஒரே ஒரு கதிர் எடுத்துன்னு வந்தார். நெல் கதிர் நல்ல நீட்டு கொலையா இருந்தது. நம்மளோட இருந்தாரு. அப்ப இது என்ன நெல் தெரியலையா அப்படின்னு காமிச்சாங்க. தம்பி, இந்த நெல்லை நீ பயிர் வை. இந்த பயிர் வச்சு வெட்டணும். அடுத்த வருஷம் நம்ம பார்க்கலாம். அடுத்த வருஷம் நெல் எடுத்துன்னு வந்தா 2வது வருஷம் போகணும். அந்த நெல்லை பார்த்துட்டு அநேகமா இது மாப்பிள சம்பா இருக்கணும். இதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னா, கை கால் ஆடுறவங்க, அதே போல தலை இப்படி நடுக்கும். இந்த நடுக்கிறவங்களுக்கு, கை கால் நடுக்கம் உள்ளவர்களுக்கும் தலை நடுக்கம் உள்ளவங்களுக்கும் யாராவது ஒருத்தர் புடிச்சுனுவா அப்படின்னு ஒரு ஆளுக்கு 30 நாள் கொடுத்து நம்மாழ்வாரு அதை நின்று போச்சு, கையாடுறது நின்று போச்சு. இது மாப்பிள சம்பாப்பா அறிமுகப்படுத்தி என்று சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். அதனால அந்த நெல்லை வாங்கி போய் இந்த வளையாம்பட்டு வெங்கடாஜலம் முதல் அவர்கிட்ட கிச்சிலி சம்பா வாங்கி போயிடுச்சு. இது போல நம்மாழ்வாரோட நெல் ஜெயராமனோட வெங்கடாஜலம் தான் நான் புத்து வாங்கி வந்தேன். இதே போல இவர்களிடெல்லாம் தொடர்பு இல்லாமல் ஏறக்குறைய தமிழ்நாடு பூரா நாங்க விளைச்ச வெள்ளத்தை எடுத்துட்டு சுத்தி இருக்கிறோம். வாங்கிக்கிங்க அப்படி சுத்தி அனுபவம். அதனால சொல்லினே போலாம், நிறைய வரும். நேரம் கருதி இதோடு முடித்துக் கொள்கிறேன். இயற்கை விவசாயத்தில் விளைந்த நெல்லை சாப்பிடுங்கள். கொடிமணிலா விளைவித்த விவசாயியை நம்ப தரேன், அவர்கிட்ட பேசுங்க. இன்னும் 5 நாள் அந்த கொடிமணி நெல் ரெடி ஆயிடும். உங்களுக்கு தேவையானதை அவர்கிட்ட வாங்கிக்கிங்க. ஏன்னா அவர்கிட்ட சொல்லிட்டே இருந்தேன், இவ்வளவு கொடிமண் வேணும். அவர் தேடி பிடிச்சு போட்டிருக்காரு. அதாவது காஞ்சி பக்கத்துல
விஸ்வநாதபுரம் ஒரு ஊரு பிரபாகரன் அநேகமா போன முன்னைக்கு வந்தாரு. அவரு ரெடியா இருக்குது, இன்னும் 15 நாள்ல புடுங்கய்யா, அப்ப ஒண்ணும் இல்லை அப்படின்னாரு. அது போல இந்த மணிலாவை மீட்டெடுப்போம். அவ்வளவு என்னென்ன தேவையோ கூடிய வரையில் இப்படி சொன்னாக்கா எங்கேயாவது இருந்தா தேடி பிடிச்சி நம்ம விவசாயிகள் கொடுப்பார்கள் என்று கூறி இயற்கை விவசாயத்தை நாம் மீட்டெடுப்போம். அந்த உணவையே நம் பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்தி அவர்களை கல்ல தூக்குற மாதிரி ஏற்பாடு செய்யுங்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.